This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பூமிக்கு வந்த சுபன்ஷா சுக்லா அடுத்த ஒரு வாரம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னென்ன? இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷா சுக்லா 18 நாட்களுக்கு பிறகு விண்வெளி மையத்தில் இருந்து இன்று மாலை பூமிக்கு திரும்பினார். பூமிக்கு திரும்பினாலும் அவர் நம்மை போல் சாதாரணமாக இருக்க முடியாது. அடுத்த ஒரு வாரத்திற்கு அவர் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்த 2 வாரங்களுக்கு பல்வேறு மருத்துவ ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளார். இந்த மறுவாழ்வு திட்டம் விண்வெளி வீரர்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏனெனில் சுபன்ஷா சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்களுக்கு பூமிக்கு திரும்பியதும் எடை கூடும். விண்வெளியில் புவி ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும் என்பதால் அங்கு எடை குறைவாக உணர்வார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 2 வாரங்களாக தங்கியிருந்து ஆய்வு மேற்கொண்ட இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷா சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் நேற்று விண்வெளி மையத்தில் இருந்து பூமிக்கு புறப்பட்டனர். டிராகன் விண்கலம் மூலம் 4 விண்வெளி வீரர்களும் 22 மணி நேரம் பயணம் செய்து பூமியை அடைந்தனர். டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி 3 மணி அளவில் பூமியை வந்தடைந்தது. அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பசிபிக் கடலில் விண்கலம் பத்திரமாக தரையிறங்கியது. தரையிறங்கிய டிராகன் விண்கலத்தை கப்பலில் ஏற்றி அமெரிக்க கடற்படை வீரர்கள் கரைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் விண்கலத்தில் இருந்து வீரர்களை பத்திரமாக வெளியே வந்தனர். 18 நாட்கள் விண்வெளி பயணத்தை நிறைவு செய்த விண்வெளி வீரர் அடுத்த 2 வாரங்களுக்கு பல்வேறு மருத்துவ ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளார். இந்த மறுவாழ்வு திட்டம் விண்வெளி வீரர்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஏனெனில் சுபன்ஷா சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்களுக்கு பூமிக்கு திரும்பியதும் எடை கூடும். விண்வெளியின் ஈர்ப்பு விசை குறைவாக இருக்கும் என்பதால் அங்கு எடை குறைவாகவே இருக்கும். பூமி திரும்பியதும் புவி ஈர்ப்பு விசைக்கு உடல் பழகி வருவதால் எடை அதிகரிக்கும். அதற்கு பழக விண்வெளி வீரர்களுக்கு குறைந்தபட்சம் 3 வாரங்கள் வரை ஆகும். விண்வெளி வீரர்களுக்கு பூமிக்கு திரும்பியதும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டும் நெறிமுறைகள் உள்ளன. அதன்படி அனைத்து திட்டமும் வகுக்கப்பட்டு இருப்பதாக இஸ்ரோ அதிகாரிகள் தரப்பிலும் சொல்லப்படுகிறது. சுபன்ஷா சுக்லா விண்வெளி பயண திட்டத்திற்கு சுமார் 550 கோடி ரூபாய் இஸ்ரோ செலவு செய்துள்ளது. இந்திய கனவு திட்டங்களில் ஒன்றான விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் சுகன்யா திட்டத்தை வரும் 2027ஆம் ஆண்டு செயல்படுத்த தயாராகி வருகிறது. இந்த திட்டத்திற்கான அனுபவங்கள் பெற உதவும் வகையிலும் சுபன்ஷா சுக்லாவின் விண்வெளி பயணமானது அமைந்துள்ளது. இந்த விண்வெளி பயணத்தில் சுபன்ஷா சுக்லா பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக சில குறிப்பிட்ட பயிர்கள் விண்வெளியில் வளர்க்கும் ஆய்விலும் அவர் ஈடுபட்டிருந்தார். பயிர் ஆய்வில் இந்திய விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் அடுத்த கட்ட ஆய்வை மேற்கொண்டுள்ளது. சுபன்ஷா சுக்லா விண்வெளியில் பயணம் குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரது தாயார் ஆஷா கூறியதாவது: விண்வெளியில் இருந்து பூமியையும் பிரபஞ்சத்தையும் பார்ப்பது எவ்வளவு அழகானது என சுபன்ஷா எங்களுக்கு தெரிவித்தார். விண்வெளி நிலையத்தின் புகைப்படங்களையும் எங்களுக்கு காட்டினார். இதையெல்லாம் பார்ப்பது மனதுக்கு இதமாக இருந்தது. அதைவிட எங்கள் மகன் மகிழ்ச்சியாகவும் நன்றாகவும் இருப்பதை பார்த்து இன்னும் சிறப்பாக இருந்தது. சுபன்ஷா சுக்லாவிற்கு என்ன வேண்டுமானாலும் சமைப்பேன். வெளிநாட்டில் இருந்து கடந்த 5 அல்லது 6 வருடங்களாக
சாப்பிடாத அனைத்தையும் இந்த முறை சாப்பிட விரும்புவதாக அவர் எங்களிடம் கூறினார். எனக்கு பிடித்தமான வீட்டில் சமைத்து உணவுகளை எல்லாம் ருசிக்க விரும்புவதாக அவர் கூறினார் என்று சிரித்து கொண்டே தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.